இன்னைக்கு காலையில இருந்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே உருப்படியா நடக்கல. எப்புட்றா எபிசோட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். அப்படி இருந்தும் ஏதோ உருட்டி புரட்டி ஒரு 45 நிமிஷத்த எபிசோடா கட் பண்ணி ஓட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எபிசோட்ல மாயா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பூர்ணிமாவ எப்படியாவது வெளில அனுப்பணும் அப்படின்ட்டு. அது மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அப்புறம் லைவ்ல சில விஷயங்கள் இன்ட்ரஸ்டிங்கா நடந்தது. அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி இந்த வீடியோல சொல்றேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இத நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். சோ இத பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல் சம்பவமே நேத்து நைட்ல இருந்து ஆரம்பிக்குது. டின்னர்லாம் நேத்து நைட் சாப்பிட்டு முடிச்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் மேக்கப் ரூம்ல உட்காந்து மாயா பேசுறாங்க. மாயா முடிவு பண்ணிட்டாங்க, நான் டாப் 5க்கு போய் ஆகணும், ஆனா நீ இங்க இருக்காத, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கிட்ட அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வெளில போ அப்படிங்கிற மாதிரி மண்டைய கழுவிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல 5 பேர் வீக்கா இருக்காங்களாம். அதாவது பூர்ணிமா, மணி, விஜயவர்மா, தினேஷ், விசித்ரா, இவங்க 5 பேர் ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்களாம். இந்த வாரம் யார் வேணா அதுல வெளில போலாமா அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்றாங்க. இருக்கிறதுலே லாஸ்டா இருக்கிறது மாயா தான், அது அவங்களுக்கு தெரியல போல. அதனால எப்படியாவது நீ இந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் கடைசியில போற போக்குல நான் கூட வெளில போலாம், பட் சான்ஸ் இருக்கு, ஆனா நீ போன அப்படின்னா, அதாவது பணப்பெட்டியோட வெளில போன அப்படின்னா உனக்கு யூஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிக்சன் இந்த வாட்டி வெளில போனா பாத்தியா, அதையே என்னால ஏத்துக்க முடியல. அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்னான் பாத்தியா, அந்த இடத்துல எல்லாம் உன்னை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நிக்சன் போயிட்டா மணி உள்ள இருக்கான், ரவீனா போயிட்டா மணி உள்ள இருக்கான், இது என்னன்னே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி மாயா வயிறு எறிகிறாங்க. பூர்ணிமா ஆமா, நான் ஃபைனல்ஸ் வரையே இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வேணா நான் இந்த பணத்தை எடுக்காம இருக்கலாம், வெளில போயிட்டு கூட இந்த பணத்தை சம்பாரிச்சுக்கலாம். இந்த வாரமே நான் எவிக்ட் ஆகிறேன் அப்படின்னா இந்த காசை எடுத்துட்டு நான் பாட்டுக்கு வெளில போலாம்ல அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவும் இப்போ ஓரளவுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இதுல காமெடி என்ன தெரியுமா, இவங்க என்ன பிளான் பண்றாங்களோ அது அப்படியே வெளியில விஷ்ணு வந்து தினேஷ் கிட்ட புட்டு புட்டு வைக்கிறாப்ல. ஆனா உள்ள அவங்க எல்லாம் என்னென்ன பிளான் பண்ணுவாங்க தெரியுமா, மணி வந்து வீக்கா இருக்கான், அதனால அவன் வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் விஜயவர்மா இந்த பணத்தை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வீக் அப்படிங்கிற மாதிரி கூட பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட டாக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த இடத்துல புட்டு புட்டு வைக்கிறாப்ல. அப்புறம் இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே மாயா பூர்ணிமா கடையில திரும்பவும் ஒரு சண்டை வர ஆரம்பிக்குது. நான் கூட இது பெருசா போவோம் அப்படின்னு நினைச்சேன், பட் சப்புன்னு முடிஞ்சிருச்சு. பூர்ணிமா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நேத்து வந்து நீ அர்ச்சனாவை கூப்பிட்டு வச்சு அவளை இந்த இடத்துல சேஃபா நீ காப்பாத்தி விட்ட, நீ வந்து செம மைண்ட் கேம் விளையாடுற அப்படிங்கிற பேர்ல சேஃபா விளையாடிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், மாயாவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. என்ன எப்படி சேஃப் கேம் அப்படின்னு நீ சொல்லலாம், நேத்து நீ விஷ்ணுவை காப்பாத்தி விட்ட, அதுதான் சேஃப் கேம் அப்படிங்கிற மாதிரி உலகமாக ஒரு உருட்ட மாயா உருட்டினாங்க. நேத்து வந்து இந்த இடத்துல பூர்ணிமா பொண்ணு விஷ்ணுவை வச்சு கிழி கிழின்னு கிழிச்சுது. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து ஏதோ சொல்லிதான் தப்பிச்சாப்புல. ஆனாலும் இவங்க இன்னும் முழுசா சொல்லலையா, அந்த மாதிரி இந்த இடத்துல மாயா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க உடனே காண்டாயிட்டாங்க. அப்படிலாம் நீ சொல்லாத, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து எல்லாத்தையும் நான் சொன்னேன், உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பக்கம் இருந்து விசித்ரா வழக்கம் போல ஸ்வாக ஸ்வாகன்னு ஊதிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு இடையில கொஞ்சம் சண்டை ஹீட்டப்பே ஆயிடுச்சு. மாயா உடனே நான் சேஃப் கேம் விளையாடுறேன் அப்படிலாம் கேமரா முன்னாடி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, நான் எப்படி பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் கரெக்டா தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த பக்கம் இருந்து விசித்ரா இல்ல இல்ல, நீ அவளை இந்த இடத்துல நல்லா ஏத்தி வச்சுதான் பேசின, கரெக்டா பேசுற மாதிரி சொதப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இது மாயாக்கு பிடிக்கல. நான் என்ன பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் பேசினேன், நீங்க எல்லாம் அப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி காண்டாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ வந்து நேத்து விஷ்ணுவை பத்தி பேசிட்டு என்கிட்ட வந்து புலம்புன பத்தியா, அது எல்லாத்தையும் நீ அங்க சொல்லி இருக்கணும், நீ எல்லாம் சொல்லாம தான் விஷ்ணுவை காப்பாத்தி விட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க திரும்ப சொல்ல, ரெண்டு பேத்துக்கு இடையில லேசா சண்டை வர விசித்ரா பார்த்தாங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கங்க, ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு வெளில போயிட்டாங்க. சோ இவங்க சண்டை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பிங்களா நீங்க ஒன்னும் பண்ண மாட்டீங்க, நானே என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், சண்டையே போட மாட்டீங்க, நான் இப்ப பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த பணப்பெட்டி ஏறிக்கிட்டே மட்டும் இருக்காது, சம்டைம்ஸ் நாங்க இறக்குவோம், அது எங்களோட விருப்பம், யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானே இந்த பணப்பெட்டியை முழுசா தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாக்க சொல்லிட்டு போக, திரும்பவும் யாரும் அந்த பணப்பெட்டி பக்கமே போலனா பாத்துக்கங்களேன், அவங்க எல்லாருமே அந்த 2 டிஜிட் நம்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 7 9 அப்படின்னு வருது, ஒரு 10 லட்சமா ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் மாயா பூர்ணிமா ஒன்னா உட்காந்து சாரிங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த இடத்துல பூர்ணிமா கொஞ்சம் டிப்ரெஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல நான் இங்க இல்ல, நான் வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாயா வந்து உட்கார, இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்ல, எங்க நீங்க வெளில போயிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் நான் எப்படிங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன உடனே, ஆமாண்டி இதை இப்ப வந்து சொல்லு, எப்பெல்லாம் நெகட்டிவா சொல்லணுமோ அப்பெல்லாம் என்ன பத்தி நெகட்டிவா சொல்று, எப்பயாவது கேமரா முன்னாடி என்ன பத்தி நல்லவளா சொல்லிருக்கியா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் இவங்க சொல்றாங்க. இப்பதான் பூர்ணிமாக்கு புரியுது போல. உடனே மாயா அதெல்லாம் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பரவாயில்லைங்க வெளில போனதுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை நான் மீட் பண்ண வைக்கிறேன், இன்ஃபேக்ட் நீங்களும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கறது என்னோட ஃப்ரெண்டு பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ ஆத்துன்னு ஆத்துறாங்க. இதுல இந்த இடத்துல பூர்ணிமாவை கட்டி பிடிச்சி இவங்க பேசின பேச்செல்லாம் இந்த மன்மதன் படத்துல சிம்பு பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் சீன் கிடையாது இவங்களுக்கு. மாயா பிளான்ல ஒன்னு சக்சஸ் ஆயிடுச்சு, பூர்ணிமா பணப்பெட்டியை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னும் எடுக்கல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், மாயா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இந்த கேமே விளையாட தெரியலீங்க, அந்த விஷ்ணு பையன் என்ன யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கதறல். அந்த மனுஷன் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. இன்ஃபேக்ட் அவர் வந்து இவங்களை கண்டுக்கிறது
கூட கிடையாதா? அது இவங்களுக்கு இன்னும் ஹர்ட்டா இருக்கு. இதுக்கு நடுவுல மாயா வந்து அந்த ஆளுக்காக நீங்க எதுக்குங்க ஃபீல் பண்றீங்க? இப்பவே இந்த இடத்துல சொல்லிருங்க. நீங்க வந்து அவர் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் காட்டல. நீங்க அவர லவ் பண்ணல அப்படிங்கறத இங்கேயே சொல்லிருங்க அப்படிங்கிற மாரி மாயா ஒரு டிக்ளரேஷன பூர்ணிமா கிட்ட வாங்கிட்டாங்க. ஆனா பூர்ணிமா மாயாக்கு அவர் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணதுல விருப்பமே இல்ல. அவரு ஃபைனலிஸ்ட் ஆனதுலயும் விருப்பம் இல்ல. அதை இந்த இடத்துல காட்ட முடியாம அழுதுட்டு இருக்காங்க. அதான் உண்மை. பூர்ணிமா டெய்லி உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாவது அவர் என்ன யூஸ் பண்ணிட்டாரு, அவர் என்ன யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கறத சொல்லாம இருந்ததே கிடையாது. அதுவும் இந்த வாரம் ஃபுல்லா அதையே தான் ஒப்பிச்சுட்டே இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமாக்கு புரியாதது என்ன அப்படின்னா, விஷ்ணு இவங்களை யூஸ் பண்ணிட்டதை மட்டும் தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தூக்குனாங்க இல்லையா ரெட் கார்டு, அதுதான் இப்ப இவங்க மேல இருக்கக்கூடிய பெரிய பிளாக் மார்க். அதுலதான் மக்கள் எல்லாருமே இவங்க மேல வெறுப்பே ஆனது. அது இவங்களுக்கு புரியல போல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அந்த மணியை வந்து ஒரு 7 லட்சத்துக்கு ஏத்திருப்பாப்ல. முதல்ல 5ல இருந்து 3.5 ஆக்கி திரும்பவும் 7 லட்சம் அது ஏத்திருப்பாரு. அதையும் யாரும் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் நடத்திருப்பாப்ல. வெறும் ஐஸ்கிரீம் கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சிருப்பாப்ல. பல தடைகளை தாண்டி பினிஷ் மார்க்குக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க். ஒன்னும் பெருசா இன்ட்ரெஸ்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ஆடினாங்க. இதுல நம்ம தினேஷ் வந்து நான் வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி காலை தூக்கி ஓங்கி வைக்க அவருக்கு கால் புடிச்சுக்கிச்சு. ஸ்கேன்லாம் வேற எடுத்திருக்காங்களாம். அது மட்டும் தான் இதுல கொஞ்சம் காமெடியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 3 பேர் ஜெயிச்சிருப்பாங்க. மணி, பூர்ணிமா, விஜய் வர்மா. இவங்க 3 பேத்தையும் ஒரு ரூம்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்கப்பா தம்பிங்களா, செகண்ட் ரவுண்ட்ல நான் கேள்வி கேட்கிறேன், பதில சொல்லுங்க பசர பிரஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட கண்டக்ட் பண்ணாங்க. முக்காவாசி கேள்விகள் விஷ்ணுவை பத்தினதாவே இருந்தது. அது ஏன்னு தெரியல. ஆனா அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பூர்ணிமா கரெக்டா பதில் சொன்னாங்க. சோ அது எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கப் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களே சேர்ந்து கலாச்சதுக்கு அப்புறம் 2 டப்பாவை பெருசா அனுப்பிச்சு விட்டாரு பிக் பாஸ். சோ இப்படி எல்லாருமே நல்லா சாப்பிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி 9 லட்சத்தை கூட்டிட்டு வந்து வச்சாப்ல. ஆனா இதையுமே யாருமே எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பூர்ணிமாக்கு மட்டும் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. மணியை லேசா யோசிக்கிறாப்ல எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. இந்த இடத்துல பூர்ணிமா வந்து விசித்ரா கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்க எல்லாம் பணம் எடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு தேவையில்ல அப்படின்னு அவங்க சொல்ல, பூர்ணிமா சொல்லுவாங்க, நான் வெளியில போய் ஒர்க் பண்ண அப்படின்னா நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வாங்குற சேலரி அப்படிங்கிறது இதுல பாதி கூட இருக்காது, அந்த பாதியில பாதி தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நான் பணத்தை எடுத்துட்டு போயேன், அதுக்காக எதுக்கு யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி விசித்ரா மண்டே கழுவேன். நீங்க ஏன் மேம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்க, இந்த பணம் எல்லாம் நான் பாத்துட்டேன் என்கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி லேசா ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. சோ விசித்ரா பணம் எடுக்க மாட்டாங்க அது தெரிஞ்சு போச்சு. பூர்ணிமா எடுக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கிச்சன்ல யார் நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. அதுல விஜய் வர்மா தான் நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேம் விளையாட வச்சு அவருக்கு தேவையானதை கொடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலயுமே இந்த இடத்துல விசித்ரா லேசா வன்மத்தை கொட்டிட்டு போவாங்க. பட் அதுல ஒன்னும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அதுக்கப்புறம் நீங்க ப்ரோமோல பாத்தீங்க இல்லையா, மாயாவை வந்து இந்த வாரம் ஃபுல்லா இன்விசிபிளா இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ஒன் கொஸ்டின் எல்லாம் வச்சு அதுக்காக மாயாவை ப்ரிப்பேர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லா மாயா பண்ண அட்ராசிட்டிஸ் காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எபிசோட்ல ஒரு 15 நிமிஷத்தை அவங்களுக்காகவே ஒதுக்கி கொடுத்தாங்க. பட் ஒண்ணுமே உருப்படலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு கிரிஞ்சா தான் இருந்தது. இத லைவ்ல பார்க்கணுமா அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய பேர் லைவ் ஆஃப் பண்ணிட்டு ஓடுனதுதான் இன்னைக்கு காமெடியாவே இருந்தது. அதை எபிசோட்லயுமே வேற போட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்து, அம்மா தாயே நீ இந்த மாதிரி இன்விசிபிளா நடிச்சதெல்லாம் போதும், நாங்களே அதை முடிச்சு வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சு வைக்க அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கும் முடிஞ்சது. பெருசா இன்னைக்கு எதுவுமே எபிசோட்ல நடக்கல. இது மட்டும் தான் நடந்திருக்கு. இதுல வேற கடைசியா வாய்ஸ் ஓவர்ல வேற பிக் பாஸ் கொடுத்த வித்தியாசமான ட்விஸ்ட், இந்த பணப்பெட்டியை எடுக்க போவது யார், நாளை வரைய பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இவரும் எவ்வளவுதான் கொடுத்த காசுக்கு மேல கூவாரு அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 30வது நாளே முடிஞ்சு போச்சு. இப்ப வரைக்கும் நிறைய மக்கள் பிரதீப் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் அளவுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறத்துல இருந்தே ஏதோ பண்ணி பிக் பாஸ் ஏதோ பண்ணி இந்த டாஸ்க் எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் அப்படி மேல ஏத்தி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைப்பாரு. லேசா அப்படி ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் வரும்போதே நம்ம கமல் சார் வந்து எல்லாரும் அடிச்சு உட்கார வச்சிருவாப்ல. தினேஷ், அர்ச்சனா, விஷ்ணு இவங்க எல்லாம் கேம் விளையாட நினைச்சாலே, அதாவது மாயா பூர்ணிமா பக்கம் அப்போஸ் பண்ணி போனாலே அப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது. அவங்க தான் இந்த வீட்டுக்கே லீடர் மாதிரி, நீங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தலையிலே போட்டு உட்கார வச்சதுனால எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. சோ அதனால எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கல. அதனால இந்த சீசனுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. 30வது நாள் வரைக்கும் தான் எல்லாருடைய ஃபேவரட்டாவும் இருக்கு. அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன்ல எல்லாம் இந்நேரத்துக்கு கெஸ்ட் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிபி முத்து வந்திருப்பாப்ல, அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி வேற ஒரு நாள் உள்ள வந்தார் அப்படின்னு நினைக்கிற ரிவ்யூவர் அப்படிங்கிற பேர்ல 2-3 ரிவ்யூவர்ஸ் எல்லாம் உள்ள வந்து கொஸ்டின் வேற பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல உங்களுக்கு. பட் இந்த வாரம் எதுவுமே நடக்கல. நாளையில இருந்து கெஸ்ட் எல்லாம் யாராவது உள்ள வந்தாதான் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க டிஆர்பி கொஞ்சம் பிக்கப் ஆகணும், இல்ல லைவ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போனா அப்படின்னா இருக்கிற ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு 2-3 நாள் பிரதீப உள்ள அமிச்சா மட்டும் தான் வேலைக்கு ஆகும். அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சாலே அன்னைக்கு ஸ்பைஸ் அப் ஆயிடும். பட் இவங்க திரும்ப அவர் அப்ரோச் பண்ணுவாங்களா, இல்ல அவர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பட் அவர் வந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும். சோ இது என்னுடைய ஒப்பீனியன். அப்புறம் பணப்பேட்டியை யார் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் விசித்ரா வந்து 13 லட்சத்தோட வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. இப்போதைக்கு இந்த எபிசோட்லாம் வச்சு பார்க்கும்போது பூர்ணிமா பணப்பேட்டியை நாளைக்குள்ள எடுத்துருவாங்க அப்படின்னு தோணுது. அதுக்காக தான் ஐம் வெயிட்டிங். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா மாயா எடுக்க மாட்டாங்க போல. நான் கூட மாயா தான் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் மாயா எடுக்கல, பூர்ணிமா எடுத்துருவாங்க அப்படின்னு தோணுது. என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள். லைவ்ல
நடந்த ஒரு சில விஷயங்களை அப்படியே சேர்த்து சொல்லிட்டேன். முக்கியமா லைவ்ல ஒரு விஷயம் நடந்தது. அதை எபிசோட்ல காட்டவே இல்ல. நிக்சனும் பூர்ணிமாவும் பழகுனது மேபி மக்கள் கிட்ட தப்பா தான் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொன்னாங்க. அதை இந்த இடத்துல பூர்ணிமாவால ஏத்துக்கவே முடியல. அப்படிலாம் போயிருக்காது. நீங்க அதை திரும்ப சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதா இந்த இடத்துல ஒரு கான்ஃபிளிக்ட் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதை எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. பூர்ணிமாக்கு ஃபேவர் பண்ற மாதிரி. சோ லைவ் பார்க்காதவங்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இவ்வளவுதான் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள். வேற எதுவும் உருப்படியா நடக்கல. இந்த எபிசோட பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அது ரொம்ப முக்கியம். இதை நீங்க பண்ணுவீங்க அப்படி நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.